வருகின்ற நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது? அது மட்டும் இல்லாமல், அடுத்தடுத்து தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்பு உண்டா? இல்லையான்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 18ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவியது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அருகில் நிலவக்கூடும். அதுக்கடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திரா கடலோர பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும். இதன் காரணமாக 19ஆம் தேதி வட கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தரைக்காற்று எச்சரிக்கை. வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று அவ்வப்போது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அது மட்டுமில்லாமல், இந்த தாழ்வு பகுதியானது புயலாக மாற வாய்ப்பில்லை. இனி அடுத்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகினால், அது புயலாக மாறினால் அதற்கான பெயர் சக்தி என்று பெயர் வைக்கப்படும். அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும். அவ்வப்போது பலத்த தரைக்காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 26°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 27°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 19ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 20ஆம் தேதி வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 21ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. வங்கக்கடல் பகுதிகளில் 19ஆம் தேதி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 20ஆம் தேதி ஆந்திரா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 21ஆம் தேதி வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 22ஆம் தேதி வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே
55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் தெற்கு அரபிக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அது மட்டுமல்லாமல் 22ஆம் தேதி வரை எச்சரிக்கை எதுவுமில்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் 9 செமீ பதிந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் 7 செமீ பதிந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு 5 செமீ பதிந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் தலா 2 செமீ பதிந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு, விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் பெரியாறு அணை, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை ஏடபிள்யூஎஸ், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டு, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை தலா 1 செமீ பதிந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கன்னியாகுமரியில் 33°C பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை ஈரோட்டில் 16.5°C பதிவாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் கனமழையானது பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை குறிப்பாக அதிகாலை, மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழையானது பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது. இதனால இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதை சொல்லி பார்த்தோம்னா குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலும் பெற்றது. அது அதே பகுதியில் நிலவியது. அது மட்டுமல்லாமல் இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அருகில் நிலவக்கூடும். இதன் காரணமாகவே அதுக்கடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாகவே கனமழையானது பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழையானது பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.